ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு கமலி லேர்ன் ஹப். நம்ம 11th காமர்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம். இப்போ வந்து செகண்ட் பார்ட்டில் ட்ரேட் அண்ட் ட்ரேடர்ஸ் இந்த பாண்டியா டைனாசிட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பாண்டியா கிங்டமில் ட்ரேட் எப்படி இருந்தது, யார் யார் ட்ரேடர்ஸ் வந்து இருந்தாங்க அப்படின்னு தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். Trade and commerce was so common to Pandya dynasty. Information collected from the diaries of foreign travelers, voyagers, mariners, and adventurers of the ancient world highlighted the prosperity of trade in the Pandya country. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாண்டியா டைனாசிட்டியில் பாண்டியா கண்ட்ரியில் ட்ரேட் அண்ட் காமர்ஸ்ன்றது ரொம்ப காமனாக இருந்திருக்கு. அதாவது ஒரு டெய்லி ஆக்டிவிட்டி மாதிரி. நம்ம இப்போது மார்க்கெட்டுக்கு போய் டெய்லி வெஜிடபிள்ஸ் வாங்குறோம்ல, ஸோ அதே மாதிரி அந்த காலத்தில் மக்களும் டெய்லி அந்த பையிங் அண்ட் செல்லிங்கை பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு எப்படி தெரியுதுன்னா, ஃபாரின்லேருந்து வந்த ட்ராவலர்ஸ் இருக்காங்கல்ல, ஓகேவா, அவங்க, அப்புறம் வாயேஜஸ்ன்னு சொல்கிறாங்க, அதாவது கடல் பயணிகள், அப்புறம் மெரைனஸ், அதாவது கப்பலை ஓட்டுறவங்க, அப்புறம் அட்வென்ச்சரஸ், சாகச பயணிகள். ஸோ இவங்க எல்லாருமே எழுதி வச்சிருப்பாங்க டைரிஸ். ஸோ அந்த டைரி, அந்த குறிப்பில் இருந்து தான் ஸோ இந்த மாதிரி பாண்டியா டைனாசிட்டியில் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் நல்லா ப்ராஸ்பரிட்டி, நல்லா வளமாக இருந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஓகேவா? த ஹிப்ரு அண்ட் லட்டின் லிட்ரேச்சர், archaeological remains in Aden, Alexandria, Java, Sumatra, and even China add support to the fact of existence of trade network in the Pandya country. அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம், ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பாண்டியா டைனாசிட்டியில் பாண்டியா கண்ட்ரியில் நல்லபடியாக நல்ல வளமாக இருந்திருக்குன்னு. அதுக்கு அந்த ஃபாரின் ட்ராவலர்ஸ், வாயேஜர்ஸ், அட்வென்ச்சரஸ், ஸோ அவங்க எழுதின டைரிஸ் வந்து ஒரு குறிப்பாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஹிப்ரு அண்ட் லட்டின் லிட்ரேச்சரில் எழுதப்பட்ட ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ், ஓகே, அதாவது தொல்பொருள் அந்த ஆய்வுகள்லேருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அதெல்லாம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா, ஏடென், அலெக்சாண்ட்ரியா, ஜாவா, சுமத்ரா, அப்புறம் இந்த சைனாலலாம் ட்ரேட் நெட்வொர்க் வந்து இருந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ட்ரேட் இன் காப்பர், கிளாத், சால்ட், ஃப்ளவர், சாண்டல்வுட், ஃபிஷ், பேடி, சீரியல்ஸ், பேர்ல்ஸ் எக்ஸெட்ரா ஃப்ளரிஷ் டூரிங் த பீரியட். அதாவது பாண்டியா டைனாசிட்டியில் ஸோ எதெல்லாம் ட்ரேட் பண்ணாங்கன்னா, இந்த காப்பரு, அதாவது செம்புன்னு சொல்லுவாங்க தமிழில், அப்புறம் கிளாத்து, சால்ட்டு, ஃப்ளவரு, சாண்டல்வுட்னா சந்தனக்கட்டை, அப்புறம் ஃபிஷ்ஷு, பேடினா நெல், அப்புறம் சீரியல்ஸ், அப்புறம் பேர்ல்ஸ்னால் முத்து, சீரியல்ஸ்னால் அது தானியங்கள். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் த பிளேஸ் வேர் த குட்ஸ் வேர் சோல்டு வாஸ் கால்ட் அங்காடி இன் தேர் பீரியட். Day market was called as Nalangadi, while the night market was called as Allangadi, according to Saint Poet Ilango in சிலப்பதிகாரம், மதுரை காஞ்சி. அதாவது அந்த காலத்தில் குட்ஸு வந்து விற்கிற இடத்துக்கு அங்காடின்னு சொல்கிறாங்க, அதாவது மார்க்கெட். கரெக்டாக? ஸோ அதை வந்து அங்காடின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டேயில் வந்து அந்த மார்க்கெட் இருந்துச்சுன்னா அதை வந்து நாலங்காடினோ, நைட்டில் அந்த மார்க்கெட் இருந்ததுன்னா அது அல்லங்காடினோ சொல்கிறாங்க. இதை யார் சொல்கிறதுன்னு பார்த்தோன்னா, செயின்ட் போயட் இருக்காங்க, இளங்கோ, சிலப்பதிகாரத்தை எழுதினவங்க, அவங்க தான் இதை சொல்கிறாங்க. அது எந்த பாட்டில்னா, மதுரை காஞ்சி பாட்டில் இந்த மாதிரி நாலங்காடி, அல்லங்காடி பற்றி பாண்டியா டைனாசிட்டியில் இருந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஹீ டிஸ்கிரைப்ட் மதுரை ஆஸ் இருபெருநியாயமத், மீனிங் ஸ்லீப்லெஸ் சிட்டி டியூ டு ரவுண்ட் த கிளாக் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இளங்கோ மதுரை சிட்டியை இருபெருநியாயமத் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அதாவது ஸ்லீப்லெஸ் சிட்டி, எப்போதுமே தூங்காத சிட்டி. இதை வந்து நம்ம தூங்கா நகரம் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ சொல்கிறோம். கரெக்டாக? ஸோ ஸ்லீப்லெஸ் சிட்டின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, 24/7 வந்து ரவுண்ட் த கிளாக் பிஸ்னஸ் அங்கே வந்து நடந்துகிட்டே இருக்கும். இப்போயும் நம்ம சென்னையில் சில ஏரியாஸில் பார்த்தோன்னா நைட்டை கூட பிஸியாக இருப்பாங்க, பிஸ்னஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அந்த காலத்தில் மதுரை வந்து ரொம்ப ஃபுல்லாக பிஸி சிட்டியாக இருந்திருக்கு. ஸோ ஒரு ஓவர் வியூவாக இந்த ட்ரேடர்ஸ் இந்த பாண்டியா டைனாசிட்டி நம்ம பார்க்கணுன்னா, பாண்டியா டைனாசிட்டியில் ட்ரேட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அவங்க ஃபாரின் கண்ட்ரிஸோட கனெக்ஷன்லாம் இருந்திருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நிறைய பொருள் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. டே அண்ட் நைட் மார்க்கெட்டும் இருந்திருக்கு. மதுரை வந்து ரொம்ப பிஸியான சிட்டியாக இருந்திருக்கு. ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு, ஏன்ஷியன்ட் தமிழ்நாட்டில் கோஸ்டல் ஏரியாஸில், அதாவது கோஸ்டல் ஏரியானா கடற்கரை பகுதிகள், ஓகேவா, அங்கே வந்து ட்ரேட் எப்படி நடந்திருக்கு அப்படின்றத இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பிக் சிட்டிஸ் லைக் பூம்புகார் at the மருவுப்பாக்கம் inland town and பட்டினப்பாக்கம் coastal town had market and bazaars where many merchants meet one another for the purpose of selling or buying different kind
கைண்ட்ஸ் ஆஃப் கமாடிட்டிஸ் அண்ட் ஃபுட் ஸ்டஃப். அதாவது பூம்புகார் அந்த மாதிரி ஒரு பெரிய சிட்டியில் 2 பிளேஸ் இருக்கான். அதாவது மருவப்பாக்கம் சொல்கிறாங்க. மருவப்பாக்கம் அப்படின்னா இன்லேண்ட் டவுன். இன்லேண்ட் டவுன்னா நாட்டுக்குள்ளேயே நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு பகுதி, ஓகேவா. அப்புறம் பட்டினப்பாக்கம்னு இன்னொரு பகுதி இருக்குது. அது என்னென்னா கோஸ்டல் டவுன்னு சொல்கிறாங்க. கோஸ்டல் டவுன்னா நம்ம கோஸ்டல் என்ன பார்த்தோம், கடற்கரையை ஒட்டியிருக்க பகுதி. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, கடற்கரை பகுதி தான் அந்த கோஸ்டல் டவுன். ஸோ இந்த மாதிரி 2 பிளேஸ் இருந்திருக்கு. அங்கே வந்து மார்க்கெட் அண்ட் பஜார்ஸ் வந்து நிறைய இருந்திருக்கு. நிறைய மர்ச்சன்ட்ஸ் வந்து மீட் பண்ணி அவங்க பொருளை செல் பண்ணுவாங்க, அப்புறம் பை பண்ணுவாங்க, கரெக்டாக. ஸோ அதுதான் அங்கே நடந்திருக்கு. அங்கே என்னென்ன பொருளாக விற்பாங்கன்னா நிறைய காமோடிட்டிஸ் அண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நிறைய ட்ரேட் ஆச்சு. போர்ட் டவுன்ஸ் லைக் தொண்டி, கொர்க்கை, புகார் அண்ட் முசிறி were always seen as busy with marts and markets with activities related to imports and exports. அதாவது தொண்டி, கொர்க்கை, புகார், முசிறி இந்த மாதிரி இப்போ வந்து போர்ட் டவுன்ஸ் இருக்குல்ல, அவங்கெல்லாம் எப்பவுமே பிஸியாக தான் இருந்திருக்கான். ஸோ இந்த போர்ட் டவுன்ஸ்னால் துறைமுக நகரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. போர்ட்டில் என்ன பண்ணுவாங்க, கூட்ஸ் அண்ட் கமாடிட்டிஸை லோட் பண்ணுவாங்க, இல்லை வந்து அதுலேருந்து எடுத்து டிஸ்பேச் பண்ணுவாங்க, கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால அங்கே வந்து பிஸியாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நிறைய மார்ட்ஸ் அண்ட் மார்க்கெட்ஸ் இருந்திருக்கு. மார்ட்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், அந்த பெரிய பெரிய சந்தை, மார்க்கெட்ஸ், ஓகேவா, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன நடந்துதான், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இம்போர்ட்னா நமக்கு என்னென்னு தெரியணும். ஸோ வெளிநாட்டிலேருந்து நம்ம ஒரு பொருளை நம்ம நாட்டுக்கு வாங்குறது இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்ன்றது நம்ம நாட்டு பொருளை வெளிநாட்டுக்கு கொடுக்கறது எக்ஸ்போர்ட், ஓகேவா. ஸோ எக்ஸ்னா வெளில போயிடுவாங்க. ஸோ அப்போனா அது நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து, இன் a such brisk trade, people of the coastal region engaged themselves in coastal trade and developed their intercontinental trade contacts. ஸோ அந்த பிரிஸ்க் ட்ரேட் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்டிவாக அங்கே வந்து ட்ரேட் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த கோஸ்டல் ஏரியாவில் இருக்க மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கோஸ்டல் ட்ரேடில் ஈடுபடுறாங்க. அதே நேரத்தில் இன்டர்கான்டினென்டல் ட்ரேடு வந்து நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. இன்டர்கான்டினென்டல் ட்ரேட்னா நம்ம கண்டம் இல்லாமல் வேறு கண்டத்துக்கே வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது. அதாவது நம்ம ஏஷியன் காண்டினென்ட்டில் இருக்கோம், பக்கத்தில் இருக்க யூரோப்பியன் காண்டினென்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட், இல்லை ஆஸ்திரேலியா காண்டினென்ட். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் காண்டினென்ட்டுக்கு கூடவும் ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, they were engaged in different kinds of fishing, pearls and conchs and produced salts and built ships. அதாவது இந்த கோஸ்டல் ஏரியாவில் இருக்க பீப்புள் என்ன வேலை பண்ணாங்கன்னா ஃபிஷ்ஷிங், அதாவது மீன் பிடிக்கிறது, பேர்ல்ஸ்னால் முத்தை எடுக்கிறது, கான்ஷஸ் அப்படின்னா கான்ஷியஸ்னால் சங்கு. ஸோ சங்கை வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணுறது, சால்ட் ப்ரொடக்ஷன், அப்புறம் ஷிப்பை வந்து பில்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒர்க்லலாம் என்கேஜ் ஆனாங்க. போட்ஸ் லைக் படகு, திமிழ், தோணி, அம்பு, உடம்புனை எக்ஸெட்ரா were used to cross rivers for domestic trade, while kalam, marakalam, vangam, nava etc. were used for crossing oceans for foreign trade. அதாவது அந்த காலத்தில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போட்ஸ்லாம் இருந்திருக்கு. நம்ம டொமஸ்டிக் ட்ரேட்னா, அதாவது நம்ம நாட்டுக்குள்ளேயே நம்ம ட்ரேட் பண்ணிக்கணும்னா அப்போ வந்து படகு, திமிழ், தோணி, அம்பு, ஓடம், புனை அப்படின்ற போட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரிவர்ஸை கிராஸ் பண்ண யூஸ் பண்ணாங்க, ஓகேவா. ஸோ ஃபாரின் ட்ரேட், அதாவது வெளிநாட்டுக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறோன்னா கலம், மரக்கலம், வங்கம், நாவாய். ஸோ இதெல்லாம் வந்து பிக் ஷிப்ஸ், ஓகேவா. இதை வந்து ஓஷனை வந்து கிராஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாங்க. ஸோ ஓவரால் சம்மரியாக நம்ம கோஸ்டல் ட்ரேட் இன் ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு நம்ம பார்க்கணுன்னா, இந்த கோஸ்டல் தமிழ்நாட்டில் ட்ரேட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அப்புறம் போர்ட் சிட்டிஸ் வந்து எப்போவுமே பிஸியாகவே இருந்திருக்கு, ஓகேவா. அப்புறம் அங்கே இருக்க கோஸ்டல் ஏரியாவில் இருக்க மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஃபிஷ்ஷிங், சால்ட்டு, அப்புறம் ஷிப் பில்டிங், ஸோ இந்த மாதிரி ஒர்க்லலாம் இன்வால்வ் ஆகுறாங்க. அப்புறம் ஸ்மால் போட்ஸ்லாம் லோக்கல் ட்ரேடுக்கும், பிக் ஷிப்ஸ்லாம் வந்து ஃபாரின் ட்ரேடுக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ்நாடு உலகத்தோட கனெக்ட் ஆகிருந்தது அப்படின்னு நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் எடுத்த இந்த 2 டாப்பிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.